ஒரு சொல்ற எடுத்தாலும் இங்கே ஷாலிட்டு முறைக்கி மார்னிங்ல இருந்து அவங்க வெளியில வரல. நான் வந்து லாயர் வர வைக்கிறேன்னு சொன்னாரு. வரும்போது கையில காப்பி எடுத்துக்கிறேன். நான் எதுவுமே கொண்டு வரல. சும்மாவே நிற்க வச்சு பேசிட்டு இவங்க பாட்டில் இப்போ வந்து எடுத்து வச்சுருந்தா இவங்க வச்சுட்டு அவங்க வேலை வெட்டி இல்லை, வேலை வெட்டி இல்லை, அவங்களுக்கு இருக்க வேலையை விட எனக்கு 100 மடங்கு வேலை இருக்கு. கொடுக்கல மேம். அவர் வந்து இப்போ ஃபோன் எடுக்க மாட்டாரு. ஜெயக்குமார், நான் ஜெயக்குமார்கிட்ட பேசிடுறேங்கண்ணா. பேசிடுறேங்கண்ணா. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆமாங்கண்ணா, நம்ம பேட்டி இல்லாமல் அது லோகோ இல்லாமல் பேட்டி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வணக்கங்க. என் பேர் ஸ்ரீதேவி. நான் கணபதி சிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லோன் வேணும்னு சொல்லி ஒரு செல்வகுமாருங்கிறவர்கிட்ட புரோக்கர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு ஃபோர்ஜரி பண்ணி என்னோடய டாக்குமெண்ட் வந்து பேரே மாற்றிட்டாங்க. மாற்றினது எனக்கு தெரியாது. பேங்க்லேருந்து வந்து ஜப்தின்னு வரும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. என் பேர்லேருந்து வேற ஒருத்தவங்க பேருக்கு மாற்றி மறுபடியும் அவங்க பேர்லேருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு மாற்றிருக்காங்க. அது என்கிட்ட செல்வகுமார் சொல்லவும் இல்லை. நான் இது பேங்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் செல்வகுமார் வீட்டுக்கு போய் நான் டைரெக்டாகவே நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் உனக்கு இந்த 1 வருஷத்தில் உனக்கு திருப்பி தந்துடுறேன். நான் உனக்கு வந்து 6 லட்ச ரூபாய் எனக்கு இப்போவே உடனே கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 2 மந்த்ஸில் உனக்கு திருப்பி தரேன்னாரு. வீட்டில் கன்சல்ட் பண்ணி தான் நான் சொல்ல முடியும் நான் சொன்னேன். வீட்டில் வந்து கேட்டதுக்கு நீங்கள் பேப்பர் கொடுத்ததுக்கு நீங்கள் ஏமாத்துறதும் இல்லாமல் இப்போ நீங்கள் மறுபடியும் 6 லட்ச ரூபா கேட்குறான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் தரல, 6 லட்ச ரூபாய் தரலைன்னா மறுபடியும் நீங்கள் தெருவில் தான் நிற்கணும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை வந்து உங்கள் பேரில் மாற்றி கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா 6 லட்ச ரூபா நாங்கள் கையில் ஸ்பாட்லேயே தரேன்னு சொன்னாங்க. ஆனால் கேட்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் டெய்லி அவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வரக்கூடாது, வக்கீல் இது மாதிரி பார்த்துட்ருப்பாரு. வக்கீல் வந்து பார்த்தாருன்னா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். அதனால் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம். உனக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் தரேன். நான் தான் இது பண்ணேன்னு நானே உங்களுக்கு பேப்பர் டாக்குமெண்ட் திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் அவர் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல. இப்போ வந்து எனக்கு வீடு பொசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லும்போது நான் அவர் வீட்டுக்கே போனேன். வீடு பூட்டி இருந்துச்சு. கால் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வாட்ஸ்அப் காலில் மட்டும்தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அந்த வாட்ஸ்அப் காலில் அட்டன் பண்ணுறதில்ல. நார்மல் காலில் வந்து நாட் ரீச்சபிள்னு தான் வருது. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருந்தோம். வக்கீல் வச்சு கேஸ் கொடுக்க அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு. 31ஆம் தேதி வந்து எங்களுக்கு ஹியரிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பேங்க்லேருந்து வந்து எங்களை வெளியே அனுப்பிச்சதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்களை வெளியே நேற்று அனுப்பிச்சி விட்டார். நானும் என் பிள்ளைகளும் தெருவில் தான் நேற்று நைட்டெல்லாம் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள்
வேணால் அந்த இது ஸ்டே ஆர்டர் வேணால் பார்த்துக்குங்க. இதுதான் ஸ்டே ஆர்டர். எங்களுக்கு 31ஆந்தேதி ஹியரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு எங்களை வந்து பேங்க்லேருந்தும் அந்த ஏஜெண்ட் எடுத்திருக்காங்க. ஏஜெண்ட்டு வந்து எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அமுச்சு விட்டாருங்க சார். இப்போ எனக்கு ட்ரெஸ் கூட இல்லாமல் நேற்று அவசரத்தில் எந்த ட்ரெஸ் எடுக்கிறேன்னு தெரியாமல் எல்லாம் பழைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போனதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருந்தெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போனேன். இப்போ நேற்று ஸ்டேஷனுக்கு போகும்போது இதே ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டு போனேன். நைட்டு வந்து வாஷ் பண்ணி தெரிஞ்சவங்க வீட்டில் போய் படுத்து அவங்ககிட்ட வாஷ் பண்ணி காலையில் மறுபடியும் இதை போட்டுட்டு தான் வந்து நின்றுருக்கிறேன். எனக்கு ட்ரெஸ் கூட கிடையாது. நான் வேலைக்கே இதுக்கோசரம் தான் நைட் ஷிஃப்ட் நான் போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நேற்று வெளியே அமுச்சு விட்டுட்டாங்க, போயே ஆகணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பேங்க் மேலேயும் இந்த ஏஜென்ட் மேலேயும் எனக்கு கேஸ் எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு போலீஸ்கார் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களோ தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஏமாந்து 2 பொட்டை பிள்ளைகளை வச்சு நான் நின்றுட்டுருக்கேன். நான் வந்து வேணும்ன்ட்டு நான் பண்ணலை, என்னை ஏமாற்றி பண்ணினது தான். ரொம்ப நம்பிக்கையாக பேசினார். நீங்கள் கேட்கலாம் எப்படி நீங்கள் சைன் போட்டீங்கன்னு. நம்பிக்கையாக பேசினார் என்கிட்ட. ஒரு அண்ணன் மாதிரி நினச்சிக்கம்மா, உனக்கு நான் வந்து கெடுதல் நான் பண்ண மாட்டேன், நல்லது தான் பண்ணுவேன். உன் பிள்ளைய 2 பொட்டை பிள்ளை வச்சுருக்கேன், உன் பொட்டை பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணி தரேன், உனக்கு ரூம் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து தரேன், இப்படியெல்லாம் சொல்லி தான் சார் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாருன்னு தவிர்த்து என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு அதுக்கப்புறமா தான் சார் சரி 17 பேர் அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்புரத்தில் எஃப்ஐஆர் அந்த காப்பி எல்லாமே எங்ககிட்ட இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க. தயவுசெய்து பார்க்குறவங்க கொஞ்சம் தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.